டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு அரசு துறைகளில் மாற்றுப் பணி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் தங்களது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி அரசு மதுபான கடைகளை மூடிவிட்டு டாஸ்மாக் பணியாளர்களை அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். உண்மையாக தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறோம். ஏன்னா டாஸ்மாக் ஊழியர்களுடைய குடும்பங்கள் கூட தான் மாணவர் இருக்காங்க, இளைஞர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. பாதிக்கப்பட்டு சொன்னா முன்ன அதே நேரத்தில் இந்த 23,000 பேருக்கும் நல்ல வழி காட்டுங்க. அவர்களுக்கு இன்றைக்கு அரசு ஊழியராக்கி அவர்களுக்கு ஒரு 23,000 பேர் வருஷம் உழைச்சிருக்கான். வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி 50,000 கோடி டாஸ்மாக் துறை கொடுத்தது. அவன் வேர்வை ரத்தம் உழைப்பு அதுல இருந்து கொடுத்தது. நீங்க அவனுக்கு அரசு ஊழியராக்கி இந்த 23,000 சம்பளம் 23 வருஷத்துக்கு என்ன சம்பளமோ அதை கொடுத்து மாற்று பணி தயவு செஞ்சு கொடுங்க.